मुसलमानों का दीन दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन ख़त्मुल। அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணியத்திற்குரிய நேயர்களே, இன்று 14 செப்டம்பர் 2024 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணியாகும். நேயர்களே, இது ராகிகுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த தொடரின் 1வது எபிசோட் ஆகும். இந்த முழு தொடரிலும் நாம் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய நூஹின் கப்பல் எனும் நூல் தொடர்பாக இந்த எபிசோடுகளில் கலந்துரையாடல் செய்து வருகின்றோம். நேயர்களை, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதேபோன்று டெக்ஸ்ட் மெசேஜ், ஃபேக்ஸ் மெசேஜ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் ஸ்டுடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டுடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். நேயர்களை, இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு நூஹின் கப்பல் என்ற நூலை பற்றியதாகும். இந்த தலைப்பில் பேசுவதற்கு ஸ்டுடியோவுக்கு வருகை தந்துள்ள 2 ஆலிம்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களின் பெயரை நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மதிப்பிற்குரிய ஹமீத் கௌசர் சாஹிப் மற்றும் மதிப்பிற்குரிய ஜெயினுதீன் ஹாமித் சாஹிப் ஆகியோர் அவர்களை நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மதியா உம்மத்தில் தோன்றக்கூடிய மசீஹ் மற்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியை குறித்து யுஃபீதுல் மால ஹத்தா யக்பலஹு அஹத் என்று நற்செய்தி கூறியிருக்கிறார்கள். அதாவது, அவர் செல்வத்தை விநியோகம் செய்வார், ஆனால் எவரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதன் பொருள் என்னவென்றால், ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக விநியோகம் செய்யப்பட இருக்கின்ற ஆன்மீக மற்றும் மார்க்க செல்வத்தை பெறக்கூடிய நற்பெயர் பெற்ற மக்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள் என்பதாகும். அந்த ஆன்மீக செல்வம் என்பது அன்னாரால் எழுதப்பட்ட நூல்களாகும். அன்னாருடைய சொற்களும் எழுத்துக்களும் அடங்கிய அருளுக்குரிய ஆன்மீக கருவூலமாகும். அவற்றுள் மிக முக்கியமானது 23 தொகுதிகளை கொண்ட ருஹானி கசாயின் எனும் ஆன்மீக கருவூலமாகும். ராகே குதா எனும் இந்த முழுமையான சீரியஸில் நாம் அந்த ஆன்மீக கருவூலத்திலிருந்து நூஹின் கப்பல் எனும் ஒரு நூலை குறித்து பேச இருக்கின்றோம். இன்றைய எபிசோடுடைய முதல் கேள்வியை முகமது ஹமீத் கௌசர் சாஹிபிடம் கேட்கிறேன். நூஹின் கப்பல் எனும் இந்த நூல் எழுதப்படுவதற்கு தூண்டுகோலாக இருந்தது என்ன? இதன் காரணமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று ஆன்மீக கப்பலை ஆயத்தம் செய்தார்கள். நேயர்களே, அல்லாஹ் மனித குலத்தை இந்த பூமியில் படைத்திருக்கிறான் என்றால் அதற்கான ஒரு குறிப்பான காரணம் இருக்கின்றது. அது என்னவென்றால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதன் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. ஒமா கலக்துல் ஜின்ன
ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இல்லா ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியாபுதூன். அதாவது அல்லாஹ் கூறுகின்றான், நான் மனிதனை ஏன் படைத்திருக்கிறேன் என்றால் அவன் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக. அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இய்யாக்க நஅபுது என்று கூறி உண்மையான இறை அடியானாக ஆகிவிட வேண்டும். இந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் தமது நபியை, ரசூலை, எச்சரிக்கை செய்யக்கூடியவரை, வழிகாட்டக்கூடியவரை அனுப்பி வைக்கின்றான். நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஏதாவது வழிகாட்டி அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த நபி வருவார், அந்த வழிகாட்டி வருவார். அநேக மக்கள் அவரை பொய்யாக்குவார்கள், மறுப்பார்கள். நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பொய்யாக்குவார்கள். இரண்டாவது விஷயம், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் வகையில் தடுப்பார்கள், அவருக்கு துன்பம் கொடுப்பார்கள். இது மக்களுடைய வேலையாக இருக்கும். உதாரணமாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி ஆவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவு பொய்ப்படுத்தப்பட்டார்கள் என்றால், எந்த அளவு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் என்றால், திருக்குரானில் சூரா நூஹ் என்றும் ஒரு அதிகாரத்தையே அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான், இறக்கியிருக்கின்றான். இறுதியில் அவர்கள் ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளையினால் ஒரு கப்பலை கட்டினார்கள். அதே இல்ஹாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இறங்கியது. எங்களுடைய கண்களுக்கு முன்னால், எங்களுடைய கண்காணிப்பின் கீழ் ஒரு கப்பலை கட்டுவீராக, எங்களுடைய வஹீக்கு ஏற்ப என்று ஒரு இல்ஹாம் இறங்கியது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலை கட்டினார்கள். அந்த காஃபிர்கள் அதை ஏளனம் செய்தார்கள். இந்த கப்பல் பாலைவனத்தில் மிதக்கும், ஒரு சொட்டு நீர் கூட இல்லையே என்று ஏளனம் செய்தார்கள். அவர்களுக்கு வெள்ளப்பெருக்கு எனும் ஒரு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய போது அந்த கப்பலில் இருந்தவர்கள் தப்பித்தார்கள். மற்ற அவர்கள் மூழ்கி இறந்து போனார்கள். அது நூஹ் நபியுடைய மகனும் அதில் இருந்தார். இவர் பல காலகட்டங்கள் மாறிக்கொண்டே சென்றன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் அதே நோக்கத்திற்காக உண்மையான இறையடியாராக மக்களை ஆக்குவதற்காக, அல்லாஹ்வுடைய உண்மையான அடியாராக ஆக்குவதற்காக எம்முடைய கண்ணுக்கு முன்னால் கப்பலை கட்டுவீராக எனும் இல்ஹாமிற்கு ஏற்ப ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த கப்பல் ஒரு மரத்தினால் கட்டப்பட்ட கப்பல் கிடையாது. இஸ்லாத்தின் உண்மையான போதனையை கொண்ட ஒரு நூலை எழுத இருந்தார்கள். அந்த நூலை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜமாத்தை ஏற்படுத்தினார்கள். அது அஹ்மதியா ஜமாத் என்பதாகும். 14ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்த போது 14ஆம் நூற்றாண்டின் 6வது வருடத்தில் அந்த கப்பலை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கப்பலை கட்டினார்கள். அந்த மக்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது முஸ்லிம் ஆலிம்களும் மற்றவர்களும் குஃபருடைய ஃபத்வாக்களை கொடுத்தார்கள். இந்துக்களும் கிறிஸ்தவர்கள் பொய்ப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு 1,24,000 நபிமார்கள் உலகிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் மறுக்கப்படும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கியது என்று எச்சரித்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அதை பொருட்படுத்தவில்லை. அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கஷ்ஃபில் காட்டினான். பஞ்சாப் மற்றும் இந்தியாவில் கருப்பு நிற செடி நடப்படுகின்றது. அது பிளேக்குடைய நோயாக இருந்தது. அந்த பிளேக் ஆரம்பித்தது. இது பம்பாய் மற்றும் மற்ற இடங்களில் முதலில் ஆரம்பித்தது. பிறகு பஞ்சாபை வந்தடைந்தது. 1900 ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோய் தமது உச்சத்தை அடைந்தது.
தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். அந்த அரசாங்கம், ஆங்கில அரசாங்கம் தடுப்பூசியை கொண்டு வந்தது. ஒவ்வொரு குடிமகனும் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியது. 1902ஆம் ஆண்டு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நூஹின் கப்பல் என்ற நூலை எழுதினார்கள். இஸ்லாத்தின் போதனை அடிப்படையாக கொண்டு ஒரு நூலை எழுதினார்கள். அன்னார் அரசாங்கத்தை பார்த்து, நான் அரசாங்கத்திற்கு நன்றி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்கள் பொதுமக்களுக்காக இந்த தடுப்பூசியை கொண்டு வந்து இருக்கிறார்கள். இதற்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து இருக்கிறார்கள். என்னுடைய ஜமாத்தை பொறுத்தவரை நாம் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வின் சார்பாக எங்களுக்கு கட்டளை உள்ளது, அல்லாஹ்வின் சார்பாக ஒரு வாக்குறுதி உள்ளது. நூஹின் கப்பல் என்ற நூலை எழுதினார்கள். இன்னி ஹாஃபிது குல்லமன் ஃபித்தார் என்ற இல்ஹாமை கூறினார்கள். அல்லாஹ் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தான். உமது வீட்டின் 4 சுவர்களுக்குள் இருப்பவர்களை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் கூறினான். அத்தார் என்பது எப்படிப்பட்ட வீடு என்றால், அன்னார் காதியானில் வசித்த வீடாகும். எவரெல்லாம் அந்த வீட்டில் இருந்தார்களோ அவர்கள் பிழைக்கில் இருந்து பாதுகாப்பாக இருப்பார்கள். இது ஒரு பொருளாகும். இன்னொன்று, அத்தார் என்பதற்கு இன்னொரு பொருள் என்னவென்றால், பையத்துடைய நிபந்தனைக்கேற்ப பைய செய்கின்ற ஒவ்வொரு அகமதியும் நூஹின் கப்பல் என்ற இந்த நூலின்படி அமல் செய்யக்கூடிய உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய ஒவ்வொரு அகமதியும் பாதுகாப்பாக இருப்பார் என்று அன்னார் கூறினார்கள். என்னுடைய உண்மைக்கு அல்லாஹ் இது சான்றாக கொண்டு வந்துள்ளான். என்னுடைய ஜமாத்து தடுப்பூசி போடாது, அல்லாஹ் எனது ஜமாத்தை பாதுகாப்பான். இதன் காரணமாக உமது வீட்டின் 4 சுவர்களுக்கு உள் இருப்பவர் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படுவார் என்று இல்ஹாம் இறங்கியது. நான் 2 உதாரணத்தை கூறுகின்றேன். அத்தார் என்பது காதியானில் இருக்கக்கூடிய மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வீடாகும். மஸ்ஜித் முபாரக்குடைய மாடியில் ஒரு அறை உள்ளது. மௌலவி முஹம்மது அலி சாஹிப் அவர்கள் 1904 மேயில் நடந்த விஷயமாகும். ஒரு நாள் அவருக்கு கடுமையாக காய்ச்சல் ஏற்பட்டது. காய்ச்சல் மாறவில்லை. பிலேக் நோயுடைய அடையாளத்தை போன்ற அடையாளங்கள் வெளிப்பட்டது. அவர் உயிரும் எழுதிவிட்டார். முஃப்தி முகமது சாதி சாஹிப் அவர்களுக்கு உயிரும் எழுதி வைத்து விட்டார். இந்த விஷயம் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சென்றடைந்தது. அன்னார் வந்தார்கள். மௌலவி சாஹிப்புடைய நாடி துடிப்பை பிடித்துவிட்டு, எங்கு காய்ச்சல் எங்கே என்று கேட்டார்கள். நீங்கள் அத்தார் எனும் வீட்டில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு பிளேக் வந்துவிட்டால் நான் பொய்யனாய் விடுவேன், எனது வாதம் பொய்யாகிவிடும், எனக்கு இதெங்கே இல்ஹாம் பொய்யாகிவிடும் என்று கூறினார்கள். அந்த நிமிடமே அந்த நோய் மாறிவிட்டது. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருந்தார்கள் பிளேக்கினால். நூஹ் நபியுடைய காலத்தில் வந்த பெரு வெள்ளத்தை போன்று இந்த பிளேக் நோய் பரவி கொண்டிருந்தது. எனது கப்பலில் எவரும் இறக்க மாட்டார்கள் என்று அன்னார் கூறினார்கள். எவரும் அந்த வீட்டில் இருந்த எவரும் இறக்கவில்லை. உலகம் அதை கண்டது. இன்னொரு உதாரணத்தை கூறுகின்றேன். கபூர் தலாவில் ஷேரான்வாலி என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது. இன்று அதனுடைய பெயர் மாறிவிட்டது. மெஹதாப் என்ற ஒரு அகமதி இருந்தார். அவர் எவர் பிளேக்கில் தப்பிக்க விரும்புகிறாரோ அவர் எனது வீட்டிற்கு வரலாம் என்று அறிவிப்பு செய்தார். அக்கம் பக்கத்தில் இருந்த அந்த அகமதி இல்லாதவர்கள் அவர் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அவர் துவா செய்தார், அல்லாஹ், நான் பலவீனமான மனிதனாக இருந்த போதிலும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்தை சார்ந்தவனாக இருக்கின்றேன்.
என்று துவா செய்தார்கள். கபூர்தலாவில் அவரது வீட்டில் இருந்த அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அக்கம் பக்கத்தில் இருந்த அனைவரும் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தினுடைய நிலையை நீங்கள் பாருங்கள். தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய நூஹின் கப்பல் அது ஆன்மீக மார்க்க கப்பலாகும். மரக்கட்டைகளை கொண்டு கட்டப்பட்ட கப்பல் கிடையாது. இன்றும் அந்த கப்பல் உள்ளது. ஹஜ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஒவ்வொரு குத்துபாவிலும் உலகை எச்சரித்தவாறு, பாருங்கள், அந்த தண்டனை வர இருக்கின்றது. தண்டனை ஏன் வருகிறது என்றால், மனிதனது பாவத்தின் காரணமாக தண்டனை வருகின்றது. உலகம் தனது பாவத்திலும் தீமையிலும் கட்டுப்படாமையிலும் முன்னேறி கொண்டிருக்கின்றது. அதனுடைய விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் தண்டனை வரும். ஹுசூர் ஐயதஹுல்லா அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சொற்களை கொண்டு, எவர் இந்த வீட்டுக்குள் இருப்பாரோ அவர் பாதுகாப்பாக இருப்பார் என்று கூறியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது சாஹிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப கட்டிய இந்த கப்பலில் இந்த வீட்டுக்குள் வர வேண்டும். நூஹுடைய மகனை போன்று அழிந்து விட வேண்டும் என்றால் அவரை வேறு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தூது செய்தி தான் நூஹின் கப்பல் என்ற நூலில் உள்ளதாகும். இந்த தூது செய்தியை தான் ஹுசூர் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பாவிலும் கூறுகிறார்கள். உலகம் இதை புரிய வேண்டும், உலகத்திற்கு அறிவு வர வேண்டும், அவர்களும் இந்த கப்பலில் ஏற வேண்டும். ஜஸாக்குமுல்லா. பங்களாதேஷில் இருந்து ஆரிஃபுஸ் ஜமான் சாஹிப் அவர்கள் இப்போது டெலிஃபோன் லைனில் இருக்கிறார்கள். நாம் அவருடைய கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆரிஃப் ஜமான் சாஹிப். வலைக்கம் சலாம். எனது குரல் வருகிறதா? ஆரிஃப் சாஹிப், உங்களது குரல் வருகிறது, நீங்கள் கேள்வியை கேட்கலாம். எனது கேள்வி என்னவென்றால், நூஹ் நபியின் கப்பல் என்ற நூலுக்கு வேறு 2 பெயர்கள் இருக்கின்றன. தக்வியத்துல் ஈமான், அதை பற்றி கூறுங்கள். ஜஸாக்குமுல்லா. இந்த கேள்விக்கான பதில் ஓரளவு கூறப்பட்டு விட்டது. நான் ஜெய்னி சாஹிப் அவரிடம் இதற்கு சுருக்கமான பதில் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தக்வியத்துல் ஈமான், தாவத்துல் ஈமான் என்ற இன்னும் 2 பெயர்கள் உள்ளன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே இதற்கு இன்னும் 2 பெயர்களை கூறியிருக்கிறார்கள். அந்த நூலில் தமது ஜமாத்தினுடைய முழுமையான போதனையை கூறியிருக்கிறார்கள். இந்த நூலை படிப்பதனால் அந்த ஈமான் உறுதிப்படுகிறது. அந்த நூலுக்கு பொருத்தமான பெயர்களை அன்னார் கூறியிருக்கிறார்கள். ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்கள் கூறியது போன்று தடுப்பூசியை பற்றி கூறப்பட்டு விட்டது. பிளேக்கு நோய் ஒரு அல்லாஹ்வின் சார்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உண்மைக்கு ஆதரவாக இறங்கிய அடையாளமாகும். இன்னி உஹாஃபிது குல்லமன் ஃபித்தார் என்ற இல்ஹாம் இறங்கியது. அத்தார் என்பது எவரெல்லாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய போதனைப்படி அமல் செய்வாரோ அவர் இந்த பிளேக்கில் இருந்து பாதுகாப்பாக இருப்பார் என்பது அதனுடைய விளக்கமாகும். தடுப்பூசி போடப்பட்டிருந்தால் தடுப்பூசியின் காரணமாக அஹ்மதிய ஜமாத்தை சார்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று மக்கள் கூறியிருப்பார்கள். அந்த அடையாளம் சந்தேகத்திற்குரியதாக ஆகியிருக்கும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவு உறுதியான நம்பிக்கை இருந்தது என்பதை பாருங்கள். அன்னார் தாமும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளவில்லை, தம்மை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் தடுப்பூசி கொள்ள வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். அந்த காலத்தில் தடுப்பூசி
அந்த காலத்தில் அகமதிகள் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். அன்னாரது உண்மைக்காக அல்லாஹ் வெளிப்படுத்திய ஒரு அடையாளமாகும். ஜஸாக்குமுல்லா. டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக ஒரு கேள்வி வந்தடைந்துள்ளது. இந்தியாவில் இருந்து அப்துல் சத்தார் சாஹிப் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அஹமதியா முஸ்லிம் ஜமாத் மற்றும் மற்ற பிரிவுகளுக்கும் இடையிலுள்ள போதனையில் சில வேறுபாடுகள் காணப்படுகின்றது. 2 பேருமே திருக்குரானை கொண்டுள்ளார்களே, அதற்கான காரணம் என்ன என்று கேட்டுள்ளார்கள். முகமது ஹமீத் கௌசர் சாஹிபிடம் அந்த கேள்விக்கான பதிலை கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நமது கைரமதிகள் அவர்கள் திருக்குரானையும் ஹதீஸையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதாவது அதிலிருந்து அவரது கொள்கை இருப்பது கிடையாது. மற்ற முஸ்லிம்கள் பாருங்கள், மற்ற முஸ்லிம்கள் என்று நாம் கூறுகிறோம். 72 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். கைகளை உயர்த்துபவரும் தொழுகையில் கைகளை உயர்த்துபவரும் முஸ்லீம் தான், கைகளை கீழே போடுவரும் முஸ்லீம் தான். ஃபாத்திகா ஓதக்கூடியவரும் முஸ்லீம் தான், ஓதாதவரும் முஸ்லீம் தான். கையை கட்டக்கூடியவரும் முஸ்லீம் தான், கையை கட்டாமல் இருப்பவரும் முஸ்லீம் தான். தொழுகையில் முஸ்லிம்களுக்குள் எந்த அளவு பல கருத்து வேறுபாடுகள் தோன்றிவிட்டன. அவர்கள் சொற்பொழிவுகளை கேளுங்கள், நூல்களை படியுங்கள், அனைத்தும் திருக்குரானிலிருந்து தான் என்று கூறுகிறார்கள். இவர்களது பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் நிரம்பி காணப்படுகின்றன. இந்த 72 பேரும் நரகத்தின் பக்கம் அழைத்து செல்வார்கள். ஒரு பிரிவுதான் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லும் என்று மன்னார் கூறினார்கள். வகியல் ஜமாத், அவர்களும் ஜமாத்தாக இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஜமாத் என்பது எதற்கு இமாம் இருக்கிறதோ, மக்கள் எவருக்கு பின்னால் நிற்கிறார்களோ அதை ஜமாத் என்று கூறுவார்கள். ஜமாத்தான தொழுகை என்பது இமாமுக்கு பின்னால் தொழக்கூடிய மக்களை கூறுவார்கள். அஹமதியா ஜமாத் 73 பிரிவுகளில் தனிப்பட்ட பிரிவாகும். அதனுடைய இமாம் மஹ்தி ஆவார்கள். அவர்களுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு கலீஃபாவும் அந்த ஜமாத்திற்கு கலீஃபா இமாமாக இருக்கின்றார். இன்னொன்றையும் நான் கூறிக்கொள்கிறேன். திருக்குரான் மற்றும் ஹதீஸை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அப்படியே படித்தால் உங்களால் நேரான வழியில் சில சமயம் செல்ல முடியாது. யூ அல்லிமுஹுமுல் ஹிக்மா, யூ அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அல்லாஹ்வின் சார்பாக ஒருவர் வழிகாட்டாதவரை, கற்றுத்தராதவரை நாம் புரிந்து கொள்ள முடியாது. எங்கெல்லாம் எந்த வசனங்களை நாம் புரிய முடியவில்லையோ அங்கே இமாம் என்ன கூறுகிறாரோ அவர்தான் புரிய வைக்கிறார். ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹ்தியை பற்றி ஹக்கமன் அதலன் என்று கூறியிருக்கிறார்கள். நீதி நெறியுடன் தீர்ப்பளிக்கக்கூடியவர். அவர் எவ்வாறு தீர்ப்பளிப்பாரோ அதுதான் இறுதியானது, அதுதான் முடிவானது என்று அன்னார் கூறினார்கள். இன்று கூட நீங்கள் பாருங்கள், அஹமதியா ஜமாத்தில் பல விவகாரங்கள் எழும்போது ஆலிம்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறுவார்கள். ஆனால் அந்த விவகாரம் கலிஃபத்துல் மசி அவர்களிடம் கொண்டு சேர்க்கப்படும் போது கலிஃபத்துல் மசி அவர்கள் என்ன கட்டளை இடுகிறார்களோ, என்ன வழிகாட்டல் கொடுக்கிறார்களோ அதுதான் தீர்க்கமான முடிவாக இருக்கின்றது. அனைத்து ஆலிம்களுடைய அனைத்து மக்களுடைய கருத்தும் ஒரு பக்கம் சென்று விடுகிறது. கலிஃபத்துல் மஸீஹுடைய அந்த வழிகாட்டல் தீர்ப்பாக இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர் என்று இமாம்
கூறும்போது நீங்கள் நின்றுவிட வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று இமாம் கூறும்போது நீங்கள் ருக்குக்கு சென்று விட வேண்டும். சமியல்லாஹு லிமன் என்று கூறும்போது நீங்கள் ருக்குவிலிருந்து எழுந்துவிட வேண்டும். இதுதான் தனிச்சிறப்பாகும். இந்த தனிச்சிறப்பு அஹ்மதியா ஜமாத்திற்கு மட்டும்தான் இருக்கின்றது, வேறு எந்த பிரிவுக்கும் இல்லை. ஆகவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த முஸ்லிம்களை குறித்து. லா யபுக இஸ்லாமி இல்லா இஸ்முஹு வலா யபுக மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வய்ய ஹராபுஹும் மினல் ஹுதா மின் இந்திஹும் தஹ்ரஜுல் ஃபித்னத்து வஃபீஹும் தஊது உலகம் ஷர்ரு மன் தஹ்த அதீமுஸ் ஸமா மின் இந்திஹும் தஹ்ரஜு வஃபீஹும் தஊது. இறுதி காலத்தை பற்றிய முன்னறிவிப்பாகும். நீங்கள் தேவபந்தியை பாருங்கள், பிரைவிலே பாருங்கள், அஹ்லே ஹதீஸை பாருங்கள், ஷியாவை பாருங்கள். இவர்கள் அனைவரும் முஸ்லிம்கள் என்றால், இவர்கள் ஒற்றுமை இருக்கிறது என்றால், இந்த அளவு குஃபருக்கான ஃபத்வாவை தமக்குள் ஏன் கொடுத்துள்ளார்கள்? இஸ்லாம் ஹஸ்ரத் முஹம்மது சஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாருடைய கலிஃபாக்களும் எடுத்து வைத்ததுதான் உண்மையான இஸ்லாம் ஆகும். இந்த காலத்தில் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் மற்றும் அன்னாருடைய கலிஃபாக்கள் எடுத்து வைப்பது தான். தற்காலத்தில் 5வது கலிஃபத்துல் மசி அவர்கள் விவகாரத்திற்கு எந்த தீர்ப்பை கொடுக்கிறார்களோ அதுதான் இறுதியான தீர்ப்பாகும். அதை ஏற்றுக்கொண்டால் ஒற்றுமை உருவாகும். இல்லை என்றால் நீங்கள் உங்களது கருத்து வேறுபாடில் நீங்கள் சிக்கிக்கொண்டே இருப்பீர்கள். அதை விட்டு வெளியேறுவதற்கு வழி கிடையாது. ஜஸாக்கமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியை ஜெயினுத்தீன் ஹாமித் சாஹிப்பிடம் கேட்கின்றேன். ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நூகின் கப்பல் என்ற நூலில் அல்லாஹ் புதிய பூமியையும் புதிய வானத்தையும் படைக்க விரும்புகிறான் என்று அன்னார் கூறியிருக்கிறார்கள். அது எதை குறிக்கின்றது? அந்த புதிய வானம் புதிய பூமியின் சில உதாரணங்களை எடுத்துக் கூறுங்கள். ஜஸாக்கமுல்லா. இதற்கான விளக்கத்தை எடுத்துக் கூறுவதற்கு முன்பு ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மேற்கோளை எடுத்துக் கூற விரும்புகின்றேன். ஹுசூர் கூறுகிறார்கள், இப்போது நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்கப் போகிறேன் என்று இறைவன் கூறியுள்ளான். இதன் கருத்து என்னவென்றால், இதனால் புதிய பூமியை புதிய வானத்தையும் இறைவன் படைக்க எண்ணம் கொண்டான். அந்த புதிய வானம் புதிய பூமி என்றால் என்ன? புதிய பூமி என்பது இறைவன் தன் கரங்களால் உண்டு பண்ணி கொண்டிருக்கும் தூய்மையான இதயங்களாகும். அவை இறைவனால் தோன்றியவையாகும். அவற்றால் இறைவன் தோற்றமளிப்பான். மேலும் புதிய வானம் என்றால் இறைவனின் ஆணையின்படி அவனது அடியார்களின் கரங்களால் வெளியாகும் அடையாளங்களாகும். இறைவனது தொன்று தொட்டு வருகின்ற நடைமுறை என்னவென்றால், இருண்ட காலகட்டத்தில் இறைவன் நுபுவத்தின் அந்தஸ்தில் அமர்த்துகின்றான். அவர் மூலமாக மக்களுக்கு வழிகாட்டுகின்றான். மார்க்கமற்ற நிலையை விளக்குகின்றான். நபிமார்களுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள். இந்த விஷயம்தான் புரிய வருகின்றது. நபிமார்கள் மூலமாக ஆன்மீக புரட்சி ஏற்படும் போதெல்லாம் வெகு தொலைவில் உள்ள காலத்திற்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை பாருங்கள். அன்னாரது தூய்மைப்படுத்தும் ஆற்றல் மூலமாக சாபிகள் எந்த அளவு உயரிய அந்தஸ்தை பெற்றார்கள் என்று பாருங்கள். ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது கவிதையில் கூறுகிறார்கள், அதாவது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இறந்து போய் இருந்தவர்களே அன்னார் உயிர் கொடுத்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபிகளை பற்றி கூறும்போது, எமது சஹாபிகள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் ஆவார்கள். நீங்கள் அவர்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழியே பெறுவீர்கள் என்று கூறினார்கள். இந்த மாபெரும் அந்தஸ்து சாபிகளுக்கு கிடைத்தது.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பியத்து மூலமாக கிடைத்தது. இந்த நோக்கம்தான் நபிமார்களுடைய வருகை நோக்கமாகும். இந்த காலத்தில் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைப்பினங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக சீர்படுத்துவதற்காக வந்தார்கள். இஸ்லாத்தை முழு உலகிலும் மேலோங்க செய்வதற்காக வந்தார்கள். அன்னார் கூறினார்கள், தற்காலத்தின் மசீஹ் உலகத்திற்கு வந்திருக்கின்றார். இறைவன் வாக்குறுதியின் நேரத்தை காட்டியிருக்கின்றான். இப்பொழுது ஈமான் கொண்டவர் அருளுக்குரியவர் ஆவார். எம்மை அடைந்தவர் சஹாபாக்களை அடைந்தவர் ஆவார் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தர்பியத் கிடைத்த சஹாபிகளுக்கு இருந்த அந்தஸ்து ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கையில் பையத் செய்து அன்னார் மூலமாக தர்பியத் பெற்ற அந்த சஹாபிகளுக்கும் கிடைத்தது. இதுதான் மார்க்கத்தினுடைய வரலாகும், இஸ்லாத்தினுடைய வரலாறாகும். சூரா ஜுமாவில் ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சூரா ஜுமாவுடைய ஆரம்பத்தில் 2 நோக்கத்தை பற்றி கூறியிருக்கின்றான். விபரத்தில் செல்வதற்கு நேரம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கிய போது வாஹரீன மின்ஹும் லம்மா இலஹக்கு பிஹும் என்ற வசனம் இறங்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 தோற்றங்களை பற்றி தெளிவான முன்னறிப்பு உள்ளது. அப்போது இருந்த மக்கள், அபூ ஹுரைரா அவர்கள் இருந்தார்கள், சல்மான் ஃபார்சி அவர்கள் இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன் ஹவுலா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த வசனங்களில் இன்னொரு தோற்றம் பற்றி, உங்களுடைய இன்னொரு தோற்றம் பற்றி கூறப்பட்டுள்ளது. அவர்கள் யார் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். மறுபடியும் இந்த கேள்வியை கேட்டார்கள். அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்கவில்லை, அமைதியாக இருந்தார்கள். 3வது முறையாக அபூ ஹுரைரா அவர்கள் அந்த கேள்வியை கேட்டபோது ஹுஸூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சல்மான் ஃபார்சி அவருடைய தோளின் மீது கை வைத்து லவ்கான் ஈமான் முஅல்லகன் பில் சுரையா லனாலஹு ரஜுலுன் மின் ஹவுலாயே, ஈமான் கார்த்திகை நட்சத்திரம் வரை சென்று விட்டாலும் இந்த மக்களில் சார்ந்த ஒருவரோ சிலரோ அதை கொண்டு வருவார்கள் என்று கூறினார்கள். உடனடியாக அன்னார் என் பதில் கூறவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய வஹிக்காக அன்னார் காத்திருந்தார்கள் என்று தெரிய வருகின்றது. அன்னாருக்கும் இது பற்றி ஆரம்பத்தில் தெரியவில்லை. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வஹிக்கு ஏற்ப அதற்கான பதிலை கொடுத்தார்கள். ஆகரீன்களில் இந்த காலத்தில் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள். இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிற்காக, ஷரியத்தின் மறுமலர்ச்சிற்காக அந்த பணிகளை மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புதிய வானம், புதிய பூமி, புதிய வானம் என்று கூறியிருக்கிறார்கள். புதிய பூமி, புதிய வானம் என்றால் தூய உள்ளம் என்று அன்னாரே கூறியிருக்கிறார்கள். எனது தர்பித்து வரக்கூடிய மக்கள் அல்லாஹ்விடம் உரையாடுவதற்கான நல்வாய்ப்பை பெறுவார்கள் என்று கூறினார்கள். அன்னார் மஸீஹ் என்று மஹதி என்று வதித்தார்கள். ஒபஷிரின் ரப்பி இன்னல் மஸீஹில் மஹூத் அல்லது யர்குபூனஹு என் வல் என்று ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இல்ஹாம் இறக்கினான். அதாவது அந்த மஸீஹ் மவ்ஊத் மக்கள் காத்திருக்கின்ற வாக்களிக்கப்பட்ட மஸீஹ், உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதி நீங்கள் தான். அல்லாஹ் விரும்பியதை செய்கின்றான். நீங்கள் சந்தேகப்படக்கூடிய மக்களை சார்ந்து விட வேண்டாம். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்தார்கள். இந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புக்கு ஏற்ப இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிற்காக தாம் வந்துள்ளதாக வாதம் செய்தார்கள். புதிய வானம், புதிய பூமி என்பது அல்லாஹ்
பௌதிக அமைப்பையும் ஆன்மீக அமைப்பையும் ஒன்றுபடுத்தி கூறியிருக்கின்றான். அல்லாஹ்வின் புறமிருந்து ஒருவர் வரும்போதெல்லாம் ஜஹரல் ஃபசாது ஃபில் பரி வல் பஹர் என்ற நிலை ஏற்படுகின்றது. நிலத்திலும் நீரிலும் குழப்பம் பரவி இருக்கும். அப்போது இறைவன் வானத்தின் நீரை கொண்டு இல்ஹாம் வகியை கொண்டு அந்த காய்ந்து போன அந்த நிலத்தை அவன் பசுமையாக்குகின்றான். எவ்வாறு? அப்போது நல்லுள்ளம் நட்பேறு கொண்ட உள்ளங்களில் ஆன்மீக ஈர்ப்பின் காரணமாக அவர்களுக்குள் பல ஆன்மீக அந்தஸ்துகள் உருவாகின்றன. அவர்கள் முன்னேறி கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் சூரா ரூமில் கூறுகின்றான், அவன் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குகின்றான். அதன் பிறகு அதனால் இறந்து போன நிலத்தை அவன் உயிரூட்டுகின்றான். நிச்சயமாக இதில் அறையுடையோர் கொண்ட மக்களுக்கு, சமுதாயத்திற்கு அடையாளங்கள் உள்ளன. இதை ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது கவிதையில் கூறுகிறார்கள். நான் நோக்கம் இன்றி, நான் தேவையின்றி வரவில்லை. நிச்சயமாக நான் மேகத்தை போன்று வந்திருக்கின்றேன். அதாவது காய்ந்து போன நிலத்தில் மழையை கொடுக்கின்ற மேகத்தை போன்று வந்திருக்கின்றேன். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது கவிதையில் எந்தளவு மகத்துவமிக்க கருத்தை கூறியிருக்கிறார்கள் என பாருங்கள். விவசாயத்திற்கு தகுதி இல்லாத நிலமாக மாறிவிடும் போது, தரிசு நிலமாக மாறிவிடும் போது அல்லாஹ் மழையை கொண்டு அந்த நிலத்தை புதிய பூமியாக மாற்றுகின்றான். அந்த கொதிக்கின்ற நிலத்தில் நான் மழையை கொடுக்கின்ற மேகத்தை போன்று வந்திருக்கிறேன். அதில் பலவிதமான விளைச்சலை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறேன் என்று கூறினார்கள். வானம் என்பது இது ஹுஸூர் கூறுகிறார்கள், சீர்குலைந்து போன கொள்கைகளை சரிப்படுத்துவதாகும். நபிமார்கள் தோன்றும் போது முக்கிய நோக்கம் என்னவென்றால், நிலத்திலும் நீரிலும் குழப்பம் பரவி இருப்பது போன்ற நிலை இருக்கும். அவர்களது மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால் மக்களை சீர்படுத்துவதாகும், சீர்குலைந்து போன சூழ்நிலையை சரி செய்வதாகும். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் வருகை தந்த போது முஸ்லிம்கள் எண்ணற்ற தவறான கொள்கைகளில் வழிதவறி போய் இருந்தார்கள். அப்போது ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கொள்கைகளை நேர்வழிப்படுத்துவதற்காக தோன்றினார்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தூய்மைப்படுத்தும் ஆற்றல் மூலமாக, தர்பியத்தின் மூலமாக அன்னார் எப்படிப்பட்ட நபர்களை கொண்ட ஜமாத்தை உருவாக்கினார்கள் என்றால், சஹாபிகளின் பண்பை பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், இறைவன் எந்த பணிக்காக என்னை அனுப்பியிருக்கிறான் என்றால், இறைவனுக்கும் அவனது படைப்பினங்களுக்கும் இடையில் ஏற்பட்ட இடைவெளியை நீக்கி அன்பு மற்றும் பற்று ஆகிய தொடர்பை உருவாக்குவதற்காக ஆகும். நாம் மென்மையான முறையில் இறைவன் பக்கம் மக்களை அழைப்பதற்காக நான் வந்துள்ளேன். எனக்கு வழங்கப்பட்டுள்ள ஒளியின் பக்கம் மக்களை வழிகாட்டுவதற்காக வந்திருக்கின்றேன். நான் கூற விரும்புவது என்றால், புதிய பூமி, புதிய வானம் என்பது அதனுடைய அசல் நோக்கம் என்பது அதன் பக்கம் சூசகமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.
நான்கு புதிய வானம் புதிய பூமியை நான்கு வகையாக பிரிக்கலாம். திருக்குர்ஆனுடைய கருவூலங்கள் ஞானங்கள் என்பதாகும். அன்னார் மூலமாக திருக்குர்ஆனுடைய ஞானங்கள் வெளிப்பட்டன. ஆயிரக்கணக்கான வருடங்களாக புதைந்து போய் இருந்த கருவூலங்களை நான் கொடுக்கிறேன் என்று அன்னார் கூறினார்கள். அன்னார் மூலமாக திருக்குர்ஆனுடைய ஞானங்கள் அசாதாரணமான முறையில் அது வெளிப்பட்டது. இன்னொன்று, வானத்தின் அடையாளங்கள் வெளிப்பட்டது. அன்னார் மூலமாக எண்ணற்ற அடையாளங்கள் வெளிப்பட்டன. மூன்றாவது விஷயம், ஒரு தூய ஜமாத்தை உருவாக்கினார்கள். இது பற்றி தற்போது கூறப்பட்டது. எனது கண்ணுக்கு முன்னால் ஒரு கப்பலை கட்டுவீராக என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியிருப்பது போன்று ஒரு கப்பலை, ஒரு ஜமாத்தை அன்னார் தூய ஜமாத்தை உருவாக்கினார்கள். முழு உலகிலும் இஸ்லாத்தை தப்லீக் செய்யக்கூடிய ஜமாத்தாக இருக்கின்றது. ஒரு புதிய அமைப்பை உருவாக்கினார்கள். இது நாலாவது விஷயமாகும். அந்த புதிய அமைப்பின் மூலமாக முழு உலகிலும் இஸ்லாத்தின் வெற்றிக்காக தப்லீகை முழுமைப்படுத்துவதற்காக அஹ்மதியா ஜமாத் பாடுபடுகின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை புதிய பூமி புதிய வானத்தை ஏற்படுத்துவது போன்றதாகும். ஹுசூர் அவர்கள் கஷ்ஃபில் பார்த்தார்கள். நான் புதிய பூமியை படைத்தேன், புதிய வானத்தை படைத்தேன், பிறகு நான் படைப்பினங்களை படைத்தேன், மனிதனை படைத்தேன் என்று கஷ்ஃபில் கண்டார்கள். அல்லாஹ்வுடன் உரையாடக்கூடிய தகுதி பெற்ற மகத்துவமான மக்கள் ஜமாத்தில் இருந்தார்கள். முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை போன்ற நபர்கள் புதிய பூமியை படைத்தார்கள், புதிய வானத்தை படைத்தார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியை முகமது ஹமீது கௌசர் சாஹிப்பிடம் கேட்கின்றேன். அஞ்சுமன் ஹிமாயத்தை இஸ்லாம் லாகூரை விழித்து தமது உண்மைக்காக வெளிப்பட்ட முன்னறிவிப்புகளை குறித்து மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக் கூறுகிறார்கள். அந்த முன்னறிவிப்புகள் யாவை? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில், அதற்கு பிறகும் கூட, இப்பொழுதும் கூட, இன்று வரை முஸ்லிம்கள் பல திட்டங்களை உருவாக்கினார்கள், அமைப்புகளை உருவாக்கினார்கள். அதில் ஒன்று நதுவத்துல் உலமா என்பதாகும். இன்னொன்று அஞ்சுமன் ஹிமாயத்துல் இஸ்லாம் லாகூர் என்பதாகும். தரக்கிய இஸ்லாம் எனும் பல்வேறு வகையான அமைப்புகளை முஸ்லிம்கள் உருவாக்கினார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நூஹின் கப்பல் என்ற நூலில் அஞ்சுமன் ஹிமாயத்த இஸ்லாம் என்ற ஒரு அமைப்பை பற்றி கூறினார்கள். இது லாகூரில் இருந்தது. அமிர்தசரஸிலும் இவர்கள் மாநாடுகள் நடத்தியுள்ளார்கள். அன்னார் கூறினார்கள், நான் வரவில்லை என்றால் ஒருவேளை இந்த அமைப்புகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கும். அல்லாஹ் என்னை அனுப்பிவிட்ட பிறகு இந்த அமைப்புகளுக்கு எந்த தேவையும் கிடையாது. பிறகு அன்னார் கூறினார்கள், நீங்கள் எந்த மார்க்கத்தை பற்றி பேசுகிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யபுகா இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, இஸ்லாம் இருக்காது, அப்போது இஸ்லாம் இருக்காது என்று கூறிவிட்டார்கள். அவர்களது ஆலிம்களை ஒப்புக்கொள்கிறார்கள். இஸ்லாமும் இல்லை, மார்க்கமும் இல்லை, மார்க்கமும் இல்லை, இஸ்லாமும் எஞ்சியிருக்கவில்லை. இஸ்லாத்தின் பெயர் மட்டுமே எஞ்சியிருக்கின்றது. பெயரை கொண்டு என்ன செய்கிறீர்கள்? ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இந்த அமைப்புகள் அப்பாவி முஸ்லிம்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள், சந்தாக்களை வாங்குகிறார்கள். இவர்களால் இஸ்லாத்திற்கு என்ன தொண்டு செய்ய முடியும்? ஹுசூர் கூறினார்கள், பாருங்கள், அல்லாஹ் இந்த காலத்தில் என்னை மஸீஹ் மஹ்தி மற்றும் மஸீஹ் மவ்ஊதாக அனுப்பியிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாம் தோற்றமாக நான் இருக்கின்றேன். நான் உம்மத்திய நபியாகவும் ரசூலாகவும் இருக்கின்றேன். என்னை நோக்கி அல்லாஹ் யூஹியி தீன வ யகீமு ஷரியா என்று கூறியிருக்கின்றான்.
மூலமாக இந்த மார்க்கத்தை மீண்டும் நாம் உயிரூட்டுவோம். மார்க்கம் எஞ்சியிருக்கவில்லை, இஸ்லாம் எஞ்சியிருக்கவில்லை என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. அல்லாஹ் இல்ஹாம் மூலமாக கூறுகின்றான், யுகி தீன, மூலமாக நான் மார்க்கத்தை உயிரூட்டுவேன் என்று கூறுகின்றான். மூலமாக ஷரியத்தை நான் நிலைநாட்டுவேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். நிச்சயமாக நீங்கள் உள்ளத்தால் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சியை விரும்புகிறீர்கள் என்றால் எனது ஜமாத்தில் இணைந்து விடுங்கள். நீங்கள் உண்மையான உள்ளத்துடன் விரும்புகிறீர்கள் என்றால் ஷரியத்து நிலைநாட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் எனது ஜமாத்தில் இணைந்து விடுங்கள். அன்னார் தமது உண்மைக்காக சில அடையாளங்களை கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய முன்னேற்பாடுகளை கூறினார்கள். அவை முன்னேறி கொண்டிருந்தன. அதில் ஒன்று சூரிய சந்திர கிரகணமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹதியுடைய உண்மைக்காக 2 அடையாளங்களை கூறியிருக்கிறார்கள். இன்னலி மஹதி என ஆயத்தைனி, எமது மஹதிக்கு பல மஹதிகள் இருப்பார்கள். எந்த மஹதியை பற்றி நான் கூறுகிறேனோ எமது மஹதிக்கு 2 அடையாளங்கள் இருக்கும். லம் தெக்கூனா முன்சு கல்கி சமாவாத்தி வல் அர்து. இந்த 2 அடையாளங்களும் எந்த ஒருவருடைய உண்மைக்காக வெளிப்படவில்லை எனது மகதியை தவிர. பூமியும் வானங்களும் படைக்கப்பட்ட நாள் முதல் வேறு எவருக்கும் என் ரமலானுடைய மாதத்தில் கிரகணம் ஏற்படக்கூடிய இரவில் முதல் நாளில் சந்திரனுக்கும், கிரகணம் ஏற்படக்கூடிய நாட்களில் நடுநாளில் சூரியனுக்கும் கிரகணம் ஏற்படும். 1311 ஹிஜ்ரியில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கிரகணம் ஏற்பட்டது. 1894 ஆண்டு இந்த கிரகணம் ஏற்பட்டது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த அனைத்து அமைப்புகளுக்கும், இந்த அனைத்து அஞ்சுமன்களுக்கும் பாருங்கள், எனது உண்மைக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளங்களை கூறியிருக்கிறார்கள். நீங்கள் அதை பார்த்து விட்டீர்கள். அடையாளங்கள் முன்னால் இருந்தன. பாதிக்கக்கூடிய பூமியில் இருந்தார். அவர் அறிவிப்பு செய்து கொண்டே சென்றார். என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார் என்று கூறிக்கொண்டே சென்றார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 23 மார்ச் 1889 ஆண்டு ஜமாத்திற்கான அடிக்கலை வைத்தார்கள். 4 ஆண்டுகளுக்கு பிறகு சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டது. முழு உலகிற்கும் தெரிந்திருந்தது. மிர்சா குலாம் அஹமது காதியானி அவர்கள் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கின்றான், இமாம் மஹ்தி அனுப்பியிருக்கிறான் என்று வாதம் செய்வது எல்லா மக்களுக்கும் தெரியும். சூரிய சந்திர கிரகணங்களை மக்கள் பார்த்தார்கள். பிறகு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது பிடிவாதம் இல்லை என்றால் வேறு என்ன? எப்படிப்பட்ட உதாரணம் என்றால், ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷேபா அபி தாலிபில் 3 வருடங்கள் அடைபட்டு கிடக்கும் போது அந்த நிலவு சந்திரன் பிளந்ததை மக்கள் பார்த்தார்கள். அவ்வாறு இருந்து ஒப்புக்கொள்ளவில்லை. மக்கத்து காஃபிர்களுடைய நிலை எவ்வாறு இருந்ததோ, எவ்வாறு அவர்களுக்கு அந்த அடையாளங்கள் பலன் கொடுக்கவில்லையோ அவ்வாறு இந்த மக்களுடைய நிலை இருந்தது. இன்னொரு அடையாளம் என்னவென்றால், மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், வைதல் இஷாரு உத்திலத்து. திருக்குரானில் இமாம் மஹ்தியுடைய பல அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளன. அதில் ஒரு அடையாளம் என்னவென்றால், அந்த காலத்தில் 10 மாத கருக்கொண்ட ஒட்டகங்கள் கைவிடப்பட்டுவிடும். அது பயணத்திற்காக பயன்படாது என்று கூறினார்கள். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார்கள், அந்த காலத்தில் ரயில்கள் தோன்றிவிட்டன. இன்று பாருங்கள், ஒட்டகங்களுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கிறதா? இந்த அடையாளங்கள் பெருமானார் அந்த காலத்தில் பயணத்திற்கான வழிவகைகள் நாளுக்கு நாள் தோன்றிக்கொண்டே இருந்தன.
ஒட்டகங்களுடைய பயன்கள் குறைந்து கொண்டே சென்றன. அடையாளங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. இந்த அளவு போதுமானது என்று கருதுகின்றேன். நான் இந்த சகோதரர்களுக்கு, முஸ்லீம் சகோதரர்களுக்கு நான் வேதனையுடன் கூறிக்கொள்கிறேன். மிர்சா குலாம் அஹமது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் अल्लाह सारबाग इमाम महदियाग कुरान और हदीस की तमाम अलामात पूरी हो गई, गिन के बताई जा सकती हैं। फिर इनका इनकार करते चले जाना असल में मोहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम का इनकार है। असल में अल्लाह ताला की नाफरमानी है। हर एक ने मर के अल्लाह के हुज़ूर जवाबदेह होना है, इसलिए इसके ऊपर गौर करें और कुछ नहीं तो दुआ करें, खाली और जहन हो के दुआ करें, इस्तिखारा करें कि ऐ खुदाया ये अगर तेरी तरफ से है हमें कबूलियत की तौफीक अता फरमा। जज़ाकुमुल्लाहु ताला सनल जज़ा। प्रोग्राम के अख्ताम पर एक और आखिरी सवाल जो है मैं मोहतरम मौलाना ज़ैनुद्दीन हामिद साहब से ये पूछना चाहता हूँ कि सैयदना हज़रत अक़दस मसीह मऊद अलैहिस्सलातु वस्सलाम ने जो इल्हाम इलाही इन्नी व हाफ़िज़ु कुल्ल मन फ़िद्दार है, इसकी क्या तशरीह इस किताब में बयान फरमाई है? जी, शुरू में मुख्तसरन इसका ज़िक्र हो भी चुका है। इस इल्हाम के मुतालिक हज़रत अक़दस मसीह अलैहिस्सलाम का ये इल्हाम ताऊन के ज़माने में नाजिल हुआ। सन 1902 से लेकर 1908 तक, यानी हुज़ूर के विसाल से एक महीने पहले तक ये इल्हाम बार बार नाजिल होता रहा। इन्नी उहाफ़िज़ु कुल्ल मन फ़िद्दार, ये एक वक्ती इल्हाम नहीं था बल्कि मुस्तकिल नौयत में बार बार अल्लाह ताला ने आपको इल्हाम फरमाया। और हज़रत अक़दस मसीह अलैहिस्सलाम इसमें ये पैगाम दिया गया, हज़रत मसीह अलैहिस्सलाम और आपकी जमात के लोग जो हैं वो ताउन से निस्बतन व मुक़ाबलतन महफूज रहेंगे। तो इस जो इल्हाम की असल इबारत में सुनाता हूँ तो फरमाया इन्नी उहाफ़िज़ु कुल्ल मन फ़िद्दार इल्लल्लज़ीना अलौ मिन इस्तिकबार व उहाफ़िज़ुका ख़ास्सतन सलामुन क़ौलन मिर रब्बिर रहीम। ये है पूरी इबारत, इस इल्हामी इबारत का जो पूरा मुकम्मल ये है। तो यानी मैं हर एक ऐसे इंसान को ताउन की मौत से बचाऊँगा जो तेरे घर में होगा। ये हुज़ूर ने उसकी उसका तर्जुमा फरमाया है। मगर वो लोग जो तकब्बुर से अपने तय ऊंचा करें और मैं तुझे खुसूसियत के साथ बचाऊंगा। हुज़ूर ने यह भी फरमाया, उसमें इस्तिस्ना फरमाया कि ऐसे जो तेरे घर में होगा, मगर वो लोग जो तकब्बुर से अपने तय ऊंचा करें, यानी वो इस वादे से मुस्तस्ना होंगे, वो उनके साथ हिफाजत का वादा नहीं है। फिर फरमाया मैं तुझे खुसूसियत के साथ बचाऊंगा, वो हाफिज़ का ख़ासतन खुदाए रहीम की तरफ से तुझे सलाम। ये नुज़ुल मसीह में भी है और भी में तज़किरे में 350 सफ़र नंबर इसमें ये दर्ज है। इसी तरह 5 मई 1902 में ये इल्हाम हुआ। फरमाया सुबह की नमाज के बाद ये इल्हाम हुआ इन्नी अरल मलाइकत शिदाद, के खुदा के गज़ब शदीद से बग़ैर तक़वा और तहारत के कोई नहीं बच सकता। यानी ये जो इल्हाम हुआ कि मलाइका शिदाद, शदीद जो मलाइका को मैं देख रहा हूँ, यानी अज़ाब लाने वाले फ़रिश्तों को मैं देख रहा हूँ। तो हुज़ूर ने उसकी तशरीह फरमाई खुदा के गज़ब शदीद से बग़ैर तक़वा और तहारत के कोई नहीं बच सकता, बस सबको चाहिए तक़वा और तहारत को इख्तियार करें। और इसी तरह क्योंकि जो लोग गुलूव इस्तिकबार न करें, उलूव और इस्तिकबार न करें, और उनकी हिफाजत का अल्लाह ताला ने वादा फरमाया है। यानी उन लोगों को मुस्तस्ना किया है जो इस इल्हाम की कदर नहीं करते और तकब्बुर में मुब्तला हो जाते हैं कि अल्लाह ताला की तरफ से ये जो वादा दिया गया था उसकी नाक़दरी करते हैं। उन लोगों को मुस्तस्ना किया गया, चूँकि बहुत से लोग मारे भी गए हैं, बहुत से लोग, लेकिन जो हज़रत अक़दस मसीह अलैहिस्सलाम के जो 4 दीवारी में शामिल हुए, ने आपकी तालीम के मुताबिक ज़िंदगी गुजारने की कोशिश की, उनको अल्लाह ताला ने महफूज रखा। असल में ये ताउन की वबा दरअसल एक कहरी निशान था जो हज़रत अक़दस मसीह अलैहिस्सलाम की सदाकत के लिए ज़ाहिर हुआ। कबल अल्लाह ताला ने आपको 1883 से लेकर 1906 तक बार बार बदरी इल्हाम ये आपको मतलब फरमाता रहा कि दुनिया में एक नज़ीर आया पर दुनिया ने उसे कबूल न किया, लेकिन खुदा उसे कबूल करेगा और बड़े ज़ोरावर हमलों से उसकी सच्चाई ज़ाहिर कर देगा। यानी 83 से लेकर 1906 तक कितने साल तक ये इल्हाम बराबर नाजिल होता रहा, अल्लाह ताला बताता रहा। कहीं दुनिया में एक नबी आया भी है, कहीं नज़ीर आया भी है। तो इस इल्हाम के बार बार नाजिल होने पर हज़रत हुज़ूर अलैहिस्सलातु वस्सलाम ने
ख्वाहिश की कोई ऐसा निशान ज़ाहिर हो जो आपकी सदाकत के जो इम्तियाज़ी शान रखता हो और हक़ व बातिल में बाबिल इम्तियाज़ हो। चुनांचे आपने एक अरबी शेर में फरमाया कि लिखा कि फ़लम्मा तगल फ़िस्कुल मुबीद बिसैलिही तमन्नैतु लौ कानल वबाउल मुतब्बिरु फ़इन्न हलाकन नास इंद उलिन्नुहा अहब्बु व औला मिन ज़लालिन युखस्सिरु। ये जब ये बार बार ये इल्हाम होता रहे ना, खुद ये जो दुनिया में कि नज़ीर आया वाले इल्हाम बार बार, तो हुज़ूर ने भी तमन्ना की काश कोई ऐसा कहरी निशान ज़ाहिर हो जो माबिल इम्तियाज़ हो और हक़ और बातिल में। तो आपने इस शेर में इसका तर्जुमा यह है कि मैं जब तुग़यानी पर आ गया मुहलिक फ़िस्क और अपने सैलाब के साथ, तो मैंने आरज़ू की काश तबाकुन वबा नाजिल होती, क्योंकि लोगों का हलाक हो जाना अक्लमंदों के नज़दीक ज़्यादा पसंदीदा और बेहतर है घाटे में डालने वाली गुमराही से। यानी हज़रत अक़दस मसीह अलैहिस्सलाम ने बाकायदा तमन्ना भी की, ख्वाहिश की कोई ऐसा कहरी निशान ज़ाहिर हो जो माबिल इम्तियाज़ हो। तो अब ये देखना यह है कि बहरहाल वक्त कम है, कुरान मजीद में भी इस बीमारी का ज़िक्र खुदा ताला ने फरमाया है। जब इमाम महदी मौद मसीह मौद के ज़माने में दाबतुल अर्ज़ का खुरूज होगा और जो लोगों को काटेगा और मोमिन और काफिर में इम्तियाज़ कर देगा। चुनांचे अल्लाह ताला फरमाता है वइज़ा वक़अल क़ौलु अलैहिम अख़रजना लहुम दाब्बतम मिनल अर्ज़ तुकल्लिमुहुम अन्नन नास कानू बिआयातिना ला युक़िनून। जब उन पर फरमान सादिक आ जाए, यानी मसीह मौद अलैहिस्सलाम तशरीफ़ लाए, வரலாற்றில் இருக்கின்றது. ஆனால் இங்கு அதை பற்றி சொல்வதற்கு நேரம் இல்லை. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சுருக்கமான வாசகத்தை எடுத்துக்கூறி நான் முடித்துக் கொள்வேன். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், மனிதன் தரப்பிலிருந்து ஒரு புதுவிதமான மாற்றம் முன்னால் வரும் பொழுது அவருக்காக அவன் ஒரு புதிய இறைவனாக ஆகிவிடுகின்றான், ஒரு புதிய வெளிப்பாடோடு அவருடன் நடந்து கொள்கின்றான். மேலும் மனிதன் தன்னுடைய அந்த மாற்றத்திற்கு ஏற்ப இறைவனிடமும் மாற்றத்தை பார்க்கின்றான். ஆனால் இறைவனிடம் ஏதோ மாற்றம் வந்துவிடுகிறது என்பது அதற்கு பொருள் அல்ல. மாறாக அவன் ஆரம்பத்திலிருந்து மாறாதவனாக இருக்கின்றான், முழுமையான நிறைவை பெற்றவனாக இருக்கின்றான். ஆனால் மனிதன் நன்மையின் பக்கம் மாறும் பொழுது இறைவனும் கூட ஒரு புதிய தோற்றத்தோடு அவர் முன்னால் வெளிப்படுகின்றான். மேலும் எல்லா முன்னேற்றம் மற்றும் அல்லது வழிகேடு ஆக இரண்டு தரப்பிலும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் வெளிப்படுகின்றது. அவன் எங்கு அசாதாரணமான அற்புதம் வெளிப்படுகின்றதோ அங்குதான் அற்புதங்களை காட்டுகின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட முஸ்லிம் அவர்களுக்கு இவ்வாறும் இல்ஹாம் வந்தது, இன்னல்லாஹ லா யுகையிரு மாபி கௌமின் ஹத்தா யுகையிரு மாபி அன்ஃபுஸிஹிம். அதாவது அல்லாஹ் தனிப்பட்ட முறையிலும் சரி சமுதாயத்தின் அடிப்படையிலும் சரி அந்த சமுதாயத்தின் மக்கள் தம்மிடம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாதவரை அவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான். ஆக இந்த பிளேக் நோய் என்ற அடையாளத்தின் மூலமாக மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜமாத் மக்களுக்கு நீங்கள் தூய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இவ்வாறு இந்த தண்டனை அகல வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்து விட்டது. இறுதியில் ஹஸ்ரத் மஸீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை எடுத்து வைத்து இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன். அன்னார் கூறுகிறார்கள், பையத்துடைய அசல் வாதம் என்னவென்றால், தம் நஃப்ஸை தம் வழிகாட்டியின் ஊழியத்தில் கொடுத்துவிட்டு ஈமான் உறுதியாவதற்கான, இறைவனை பற்றிய ஞானம் அதிகரிப்பதற்கான, இறைவனுடன் தெளிவான தொடர்பு உருவாவதற்கான அறிவுகளையும் ஞானங்களையும் அருள்களையும் அதற்கு பதிலாக பெறுவதாகும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி எபிசோட் நிறைவு பெறுகிறது. அடுத்து வருகின்ற எபிசோடுகளில் இதே தலைப்பில் நாம் கருத்துக்களை தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ். बताया हमने, आओ लोगों
خدا پاؤگے، لو تمہیں طور تسلی کا بتایا